Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு குஹன் மஞ்சு vlog. நான் உங்கள் மஞ்சு. Friends, நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபில இன்னைக்கு 7வது ரெசிபியா நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ ஆம்லெட் ரைஸ் பண்ணலாங்க. அதுக்காக கல்லை வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டு ஆம்லெட் போடுறதுக்காக இப்போ ஒரே ஒரு முட்டை பவுலில் உடச்சி ஊற்றிருக்கிறேன். இப்போ அதில் முட்டைக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்புங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த முட்டை ஆம்லேட் வந்து ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்காக கொஞ்சமாக ஆயில் உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பீட் பண்ணுங்கள். முட்டை ஆம்லேட் வந்து எப்போவுமே சாஃப்டாக வரும். நீங்கள் முட்டை ஆம்லேட் போடும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ தோசைக்கல்லில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ அடித்து எடுத்த முட்டையை உள்ளே ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டை ஆம்லேட் ஊற்றிட்டேங்க. ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வெந்த பிறகு நம்ம அதை மெதுவாக திருப்பி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மெதுவாக திருப்பி கொடுத்துக்கலாம். பாருங்கள் முட்டை எவ்வளோ சாஃப்டாக நல்லா பொஃப்னு வந்துருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் ஆம்லேட் போடும் போது கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆம்லேட் போடுங்க. சூப்பராக அந்த மாதிரி பொஃபியாக அழகாக வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பராக ஆம்லேட் போட்டாச்சுங்க. இது பிளேட்டுக்கு மாற்றிட்டு எடுத்த ஆம்லேட்டு பிளேட்டில் வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஆம்லேட் சாதம் செய்யறதுக்காக பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கீங்க. இந்த டைமில் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. அடுத்தது அதில் 1/4 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகட்டுங்க. சின்ன வெங்காயத்தை கூட நல்லா இதை கலந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் ஒரே ஒரு சின்ன தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாக குழஞ்சி வரட்டும். அது வர நம்ம இதை வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரதுக்காக தக்காளி கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம கலந்து கொடுத்துட்டோம்னா தக்காளி நல்லா சாஃப்டாக சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க. இப்போ இதில் காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூளுங்க, 1/2 டீஸ்பூன் போல். அடுத்ததாக உங்கள் பிள்ளைகள் காரத்துக்காக உங்கள் பிள்ளைகள் எந்த அளவுக்கு காரம் சேர்க்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா உள்ள சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்ததாக நம்ம போட்ட ஆம்லேட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை வெங்காய தக்காளி கூட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஆம்லேட்டு வெங்காய தக்காளி கூட நல்லா கலந்து கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம அடித்து ஆற வச்சுருக்கிற ஒயிட் ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ ரைஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு காமிக்கிற இடத்தால இப்போ ரைஸ் எல்லாமே உள்ளே சேர்த்துட்டேங்க. ஆம்லேட் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கூட கொஞ்சமாக மல்லி இலைங்க. இப்போ நம்ம ஆம்லேட்டும் ரைஸும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆம்லேட்டு ரைஸும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ ஆம்லேட் ரைஸ் பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் குட்டீஸுக்கு, நம்ம வீட்டு குட்டீஸ் இதோட டேஸ்ட் கண்டிப்பாக மறக்கவே மாட்டாங்க. திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.